அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம் சந்தித்து இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு சொன்னோன்னா, அரசியலில் பயணிக்கக்கூடிய பல மனிதர்களை பார்த்துருப்போம். என்னை பொறுத்தவரை மது போதையோ மற்ற போதைகளோ போதையே அல்ல. அரசியல் போதை அது ஒரு மாதிரியான போதை. ஆனால் அதுலேயும் தீர்க்கவே முடியாத ஒரு போதைன்னு ஒன்று இருக்குது. நேர்மையாக அரசியல் செய்யக்கூடியவர்களை அந்த நேர்மைன்றதே ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதையிலிருந்து யாராலையும் வெளியே வர முடியாது. நேர்மைன்ற ஒரு போதைக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அவர்களால் வெளியே வர முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது உலகத்தில் பல பேர் சொல்லக்கூடிய கருத்தாகவும் அது இருக்குது. அப்பேற்பட்ட நேர்மை என்ற போதையில் சிக்கி திணறி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சகோதரர் அருண் அவர்களையும் அண்ணன் செல்வமண்ணன் அவர்களையும் நாம் இங்கே மீட் பண்ண வந்திருக்கோம். என்னென்னா, இவர்கள் இடைக்கல் நாடு பேரூராட்சியில் 11வது வார்டு உறுப்பினராக அண்ணன் செயல்பட்டு இருக்காங்க. இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்னால் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக திராவிட அரசின் ஒரு அடையாளமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பல நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் தார் சாலை நாயகன் இவருக்கு பேர் இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 20 இடங்களில் சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்காரு. இது சம்பந்தமாக அவருடைய அரசியல் நகர்வு என்ன, அவருடைய அரசியலுக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான மனநிலையில் வந்தீங்கன்னா உங்களுடைய